கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழருவி வானொலி ஜெர்மனி. இன்றைய கவிதை களத்தை சிறப்பாக ஆரம்பித்து வைக்கின்ற திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம். வணக்கம் அம்மா. சசிகலா அம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. நலமா இருக்கீங்களா? ஓ, நலமா இருக்கிறோம். நீங்க? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி. நன்றி. கால நதியினிலே. காலமெனும் நதி யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. கால நதி ஓட்டத்தில் யாவும் கடந்து போகும். ஒன்றிரண்டு மறக்காமல் கரை ஒதுங்கும். எதிர்நீச்சல் போடலாம். மிதந்து பின்னோக்கி செல்ல முடியாது. அவரவர் சூழலின் காலநதி நீளும். பாலைவனத்தில் நிமிடமும் வருடமாகும். சோலைவனத்தில் வருடமும் நிமிடமாகும். நொடிகளுக்குள் புதைந்திருக்கும் இரகசிய பெட்டகங்கள் யாரும் கணிக்க முடியாது பாதை மாற்றிடும் காலநதி. காலநேரம் பார்க்காமல் வருபவன் காலன். காலனை வெல்லும் காலம் வரவேண்டும். காலனை வெல்லும் காலம் வரவேண்டும். காலம் கடக்கும் முன்னர் கடமை முடித்திட வேண்டும். காலம் கடக்கும் முன்னர் கடமை முடித்திட வேண்டும். காலம் பொன் போன்றதா? பொன்னின் மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும். நம்மிடம் இருக்கும் காலமோ கழிந்து கொண்டே இருக்கும். பொன்னின் மதிப்பு கூடிக்கொண்டே இருக்கும். நம்மிடம் இருக்கும் காலமோ கழிந்து கொண்டே இருக்கும். காலம் உயிர் போன்றது. என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. காலம் உயிர் போன்றது. என்ன விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. கால நதியினிலே நனையாதவரும் இல்லை. கால நதியை நினையாதவரும் இல்லை. கால நதியினிலே நனையாதவரும் இல்லை. கால நதியை நினையாதவரும் இல்லை. கால நதியை கடந்தவரும் இல்லை. கால நதியோடு நீந்தி கரை சேருவோம். கால நதியோடு நீந்தி கரை சேருவோம். காலத்தை சேமிக்க முடியும் என்று இப்பொழுதுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு பதிவின் மூலமாக சுவிஸ் வங்கியில் காலத்தை சேமிக்கிறார்களாம். நேர வங்கி ஒன்று செயல்படுகிறது. அதில் நம்முடைய நேரத்தை சேமித்து வைத்தால் அது பிற்காலத்தில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது காலத்தை சேமிக்கிறோமோ இல்லையோ, வீணாக செலவழிக்காமல் இருக்கலாம். சிறப்பாக பயன்படுத்தலாம். காலம் கருதி வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. ஆமாம், அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் சிவகாமி. ஆமாம், காலம் உயிர் போன்றது. விலை கொடுத்து கூட வாங்க முடியாது. கால நதியை வாழ்வோடு சேர்த்து கடப்போம் என்று அருமையான அந்த கவிதையை தந்திருந்தார். நன்றி அம்மா. மணிமணம் இணைந்து சிறப்பீங்கள் சிவகாமி. நன்றி, வணக்கம்.